guys, welcome to Daily Dose of Shah. Ara. I mean Shara. பட் நாங்கள் மாற்றி சொல்லிக்குவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐபிஎல் மேட்சை ரிவ்யூ பண்ண போகிறோமா இல்லை ரியாக்ட் பண்ண போகிறோமா? ஐபிஎல் மேட்ச் நேற்று நடந்த மேட்சை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம் மேட்ச் எஸ், பற்றி. ஸோ நேற்று எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு மேட்சஸுமே. அதுக்கு முன்னாடி என்னன்னா இவர் ஒரு பிளேயர், இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர். இல்லை விளையாடுவாங்க தான். ஆமாம், நல்லாவே விளையாடுவாங்க. நான் வந்து சும்மா பார்ப்பேன், இன்டெப்த்தாக கிரிக்கெட் பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு தோனி பிடிக்கும், அவ்வளோதான். அவுட் ஆனால் அவுட்டுன்னு தெரியும், பவுலிங் பண்ணுறாங்க, பேட்டிங் பண்ணுறாங்க, ரொம்ப பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ இன்டெப்த்தால எதுவும் கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் எப்படி பார்க்குறேன், கிரிக்கெட்டை ஃபுல்லாக தெரிஞ்சவங்க எப்படி பார்க்குறாங்க. ஃபுல்லாக தெரிஞ்சதில்ல, கிரிக்கெட் ஓரளவுக்கு தெரிஞ்ச நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுதான் இது. நேற்று வந்து எல்எஸ்ஜி விசஸ் சிஎஸ்கே, இல்லை சிஎஸ்கே விசஸ் எல்எஸ்ஜி. ஏன்னா எது முன்னாடி இருக்கோ அந்த டீமோட ஹோம் கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்குது. இது உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, எனக்கு தெரியும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் மும்பையில் நடந்துதான், பெங்களூரில் மும்பைலையா அப்போனா எம்ஐ விசஸ் ஆர்சிபி. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கம் ஆன் அரவிந்த், ஸ்டார்ட். ஓகே, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி. இட் வாஸ் அ மஸ்ட் வின் ஃபார் சிஎஸ்கே. எல்எஸ்ஜிக்கும் தான், பட் ஐ மீன் அவங்க இப்போ எலிமினேட் ஆயிட்டாங்க தோத்தனால. நம்ம எல்லாம் அவங்க இப்போ மும்பையும் நேற்று தோத்தனால தான் எலிமினேட் ஆனாங்க. இல்லை, அவங்களுக்கும் சான்ஸ் இருந்துச்சு, பட் வெரி ஸ்லிம் சான்ஸ் தான். ஆனால் என்ன, ஸோ அவங்க சூப்பராக நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னன்னாங்க, நம்ம ஜஸ்ட் நாங்கள் எங்கள் ஒப்பீனியன் சொல்கிறோம். வி வுட் ரியலி லைக் இட். நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் வந்து உங்கள் ஒப்பீனியன் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். நீ சொன்னது தப்பு அப்பனா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க பண்ணும்போது அதை திருத்திக்கிறோம். இல்லைன்னா இல்லை நீங்க சொன்னது தப்புன்னு நாங்க ஒரு கமெண்ட் பண்ணி, இல்லைங்க நீங்க சொல்றது இப்படி, நாங்க சொன்னது இப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆமா, கரெக்ட் தப்புன்னு விட ஐ திங்க் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். ஸோ சில விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் நீடட், யாராவது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி கூட இப்படி பண்ணலாம். அஸ் இன் கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அது எப்படி பார்க்கலாம். இஃப் சம்மன் இஸ் இன்ட்ரெஸ்டட் வி கேன் பிளான். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், வி கேன் பிளான். என்ன அஸ்வினும் பீடாகும் பண்ணுற மாதிரி. ஓ, நீங்கள் நினைப்பீங்க, ஓ இந்த படம் நிறைய தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போட்டுக்கிட்டே இருக்கணும். இவனோட ஒய்ஃப் வந்துட்டு இது கூட தெரியலன்னா எப்படி? இல்லைன்னா சீக்கா மாதிரி ஸ்ரீகாந்தும் நம்ம. ஆமா, ஸோ அதை வந்து ஒரு வீடியோ இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு as in டிஸ்கஷன் ரெக்கார்ட் பண்ணி we can do it, we can plan. எஸ், ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் தி டாபிக் நான் நிறைய இந்த மாதிரி கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். இது கலகலன்னு நானே சொல்லிக்குவேன். அது அப்படியே இல்லையா சொல்ல, இட்ஸ் அவுட் ஆஃப் தி டாபிக். ஓகே, அரவிந்த் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட பேசுறது வந்து எப்படின்னா அது ஒரு இதே இருக்காது. தெரிஞ்சவங்க இருந்தா அப்படி சொல்ல வரல, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நீ சொன்னது கரெக்ட் தான். இப்போ உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. உனக்கு வந்து ரொம்ப ஒரு சோல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ல இருந்து உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. எனக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருந்தாலும் அதுல ஸ்லைட்டா ஓரளவுக்கு ஒரு நாலேஜ், ஆமா, கேம் பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறங்காட்டி எனக்கு அதோட ஆங்கிளும் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அதே மாதிரி இன்னும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிற காரணத்துக்காக தான். இதே சூப்பர் தான். அண்ட் நம்ம எப்படி தான் இதை எடிட் பண்ண போகிறோம், அப்படியே போட போகிறோம். ஸோ நீ மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஸோ என்ன சொல்கிறது, அட்வான்ஸ்டு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அண்ட் மூவிங் பேக் டு த மேட்ச், இது வந்து மஸ்ட் வின் கேமாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங் வந்து இங்கிலீஷ் பிடிச்சி டப்பன்னு அடிச்சான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங், ஆமா, இவங்க ஏதோ ஹைலைட்ஸ் நினைச்சிருந்தாங்க, பட் அவன் அந்த மாதிரி தான் விளையாண்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா போல் பண்ணிருக்கலாம்னு தோணுது சில விஷயங்கள். அண்ட் ஒன் திங் ஐ ஃபீல், சஞ்சு சாம்சன் ஒரு ஸ்டம்பிங், ஐ மீன் ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணான். அது எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அவன் முகேஷ் சௌத்ரி வந்து ஒரு பால் எடுத்து வீசும் போது அவன் சஞ்சு சாம்சன் ஸ்டம்ப்ஸ் கிட்ட இருந்தானா ஈஸியாக அவுட் பண்ணிருக்கலாம். அவன் ஏன் அவ்வளோ ஓரளவுக்கு லேசியாக இருந்துட்டான்னு தோணுது. ஏன்னா பால் வந்து இங்கே போயிடுச்சு. ஐ திங்க் டீப் ஃபைன் லேக்கிட்ட போயிடுச்சு, ஆர் டீப் ஸ்கொயர் லேக்கிட்ட போயிடுச்சு.
அவன் எடுத்து வீசுற அளவுக்கு அவங்க 2 ரன் ஓடும்போது, சஞ்சு சாம்சன் வந்து அங்கருந்து இங்க வர முடியாதா? எனக்கு புரியல. அவன் கொஞ்சம் அங்க லேசியா இருந்துட்டான்னு தோணுது. அங்க இருந்திருந்தா நம்ம இங்கிலீஷ அப்பவே ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதர்வைஸ் அவன் வந்து சூப்பரா விளையாண்ட்டு இருந்தான். அ உண்மைய சொல்லப்போனா நம்மளுக்கு ஆன்ஸரே இல்ல. அ அகில் ஹுசைன் நல்லா போட்டான். சிலது கொஞ்சம் அன்லக்கியா இன்சைட் எட்ஜ் ஆகி கொஞ்சம் இது போயிருச்சு. பட் இவன் முகேஷ் சௌத்ரி, கம்போஜ்க்குலாம் ஈஸியா அவங்க லைன் என்னன்னு தெரிஞ்சுட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி 6ஆ அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நல்ல வேளை அவன் அவுட் ஆயிட்டான். அவன் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கோர் போர்டே நல்லா வந்து ஓவர் டைம் வந்து டக்கு டக்குன்னு 2 விக்கெட் எடுத்து அவன ஆமா. ஓவர் டர்ன் வந்தா என்ன பொறுத்த வரைக்கும்லாம் இப்போ வந்து சிஎஸ்கே மேட்ச் போகுதா, விக்கெட் போகுதா, ஓகே ஓவர் டர்ன் பவுல் பண்றான். ஓவர் டர்ன் போட்டா தான் பவுல் எந்திச்சு ஐ மீன் லைக் விக்கெட்ஸே போற மாரி இருக்கு எனக்கெல்லாம். ஆமா பிட்சும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணோம்னா குர்ஜப்னீத்த உட்கார வச்சுட்டோம். ஸோ ஆக்சுவலாவே நம்மளுக்கு வந்து போலிங் ஃபர்ஸ்ட் அப்போ நார்மலா பார்த்தா இம்பாக்ட் பிளேயர் ஆர் சேஞ்ச் வந்து போலர் தான் எக்ஸ்ட்ரா இருப்பான். ஆனா நம்ம ஆல்ரெடி குர்ஜப்னீத் உட்கார வச்சிட்டோம். நம்ம பிளானே பண்ணிட்டோம் 5 போலர் தான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஸோ நம்ம பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். ஸோ நம்ம செகண்ட் பேட்டிங் பண்றதுனால வி ஒன் த டாஸ். செகண்ட் பேட்டிங் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பேட்டிங் வந்து டெப்த் இருந்துச்சு. அந்த டெப்த்து கடைசி வரைக்கும் இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் அது ஒரு பிளான். ஸோ வி ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் அவர் 5 பவுலர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தெம் போல்ட் வெல். இன்னும் கொஞ்சம் ஆப்வியஸ்லி பட் மேட்ச்ல எல்லாருக்கும் எல்லாமே கிளிக் ஆகணும்ல. ஸோ இட் வாஸ் குட் அண்ட் இட் வாஸ் பிரிட்டி குட் பிட்ச். ஸோ அவர் 5 பவுலர்ஸ் போல்ட் ரியலி வெல். உண்மையிலேயே ஓவர் டைம் வந்து இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து கூட இவ்வளோ எஃபெக்டிவா இருந்திருக்காரான்னு எனக்கு தெரியல. இஸ் அ ரியலி குட் பவுலர் அண்ட் வெரி கிளீன் ஹிட்டர். பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப கிளீன் ஹிட்டர். அவர் கிளீன் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். அண்ட் அவரோட லென்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா அந்த ஹார்ட் லென்த் போட்டு அப்படி டரக்குன்னு போகிற வெரி குட் பவுலர். அவன் பண்ணுறதே அவங்க பண்ணி ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் தப்பு பண்ணாங்க. பவர் பிளேக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஓவர் டென் வந்து ஃபுல்லாக போட சொல்லி வைட் யாக்கர் போட சொன்னாங்க. அதெல்லாம் செட் ஆகல. ஓவர் டென் வந்து ஓவர் டென் போடுற பவுலிங்கே போட்டாலும் பக்காவாக இருந்துச்சு. அண்ட் நவ் வி ரியலைஸ் தட் அண்ட் ஹீ இஸ் டூயிங். ஸோ நான் வந்து ரொம்ப நல்லா வி யூஸ்ட் ஹிம் அண்ட் த 5 bowlers they bowled really well. குர்ஜப்னீத் ஆல்சோ போன மேட்ச் சூப்பராக போட்டார். ஐ see him as a very promising player. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல டேலண்ட் தான் கண்டிப்பாக. ஸோ அவர் பாவம் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஐ திங்க் இஸ் நம்ம போலிங் செட்டப்பே ஓரளவுக்கு இப்போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல போலிங் டீம். பெரிய பெரிய நேம்ஸ் மாதிரி இல்லைன்னா கூட இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலி உண்மையிலே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸுக்கு நம்மளுக்கு எப்போவுமே போலிங்கில் பெரிய நேம்ஸ் இருந்ததே இல்லை. ஒரு டைம் சீசனில் வந்து டக் பாலிஞ்சர் வந்து மாற்றினாரு. அண்ட் டுவேன் பிராவோ ஹேஸ் ஆல்வேஸ் பின் டூயிங் எ குட் ஜாப். பட் டுவேன் பிராவோ மோஸ்ட்லா யூ ஒன்ட் பி லைக் ஒரு மெயின் பவுலர் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு சைட் பர்சனாக வந்து அவர் ஆப்வியஸ்லி டெத்தில் சூப்பராக போடுறது நோ டவுட் அபவுட் தட். பட் யூ வில் நெவர் அசோசியேட் டுவேன் பிராவோ ஒரு ஸ்பியர் ஹெட் ஆஃப் தி அட்டாக் மாதிரி இல்லை. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க. பட் அவங்க வந்தவங்க சூப்பராக வந்து எப்பவுமே நம்மளுக்கு பெர்ஃபார்ம். மன்பிரீத் கோனிலிருந்து சரி, அப்புறம் வந்து கோனி அப்புறம் வந்து மோஹித் சர்மா, ஜோகிந்தர் சர்மா, அப்புறம் வந்து இன்னொரு ஸ்பின்னர் ஜக்காத்தி. ஸோ நம்மளுக்கு அப்படி இருந்த பிளேயர்ஸ் தான். இப்போல்லாம் அவங்க வந்து இந்தியன் டீமுக்கு விளையாடுறதுல யார் என்னன்னு யாருக்கும் தெரியல. பட் தே சிஎஸ்கேக்கு சூப்பராக பெர்ஃபார்மிங். உனக்கு வந்து இத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியுது. நீ வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரிக்கு போய் இத்தனை பேர் விளையாண்டாங்க அப்படின்னு ரொம்ப இது பண்ணாத. எனக்கு இந்த சீசனில் இருக்கிறதுலேயே பிளேயிங் லெவலில் இருக்கிற எல்லாத்தோட 11 மெம்பர்ஸோட பேர் கேட்டாலே எனக்கு தெரியாது. ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தெரியும். இவங்க சொல்கிறான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆடினவங்களோட பேரெல்லாம். அதெல்லாம் நம்ம நிறுத்திக்கலாம். சுதீப் தியாகி அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. இதுதான் நான் சொன்னேன். நான் வந்து வேற யாரோ இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் சொன்னது. ஸ்டார்டிங் சொன்னோட காரணங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா விளக்கமாக புரிஞ்சிருக்கும். பட் எனிவேஸ் சொன்ன மாதிரி ஸோ we've never been bowling we've never had the big names as far as bowling is concerned. Yeah, although Andrew Flintoff இருந்தாங்க அதெல்லாம் இருந்தாலும் we've never had the big name. Batting இருந்திருக்கு பவர் ஹவுஸ். மேத்யூ ஹேடன், Scott Styris powerless. We had good names, yeah. Matthew Hayden, Scott Styris, Justin Kemp, Andrew Flintoff, Michael Hussey, Albie Mokkel. Albie Mokkel நம்ம bowling நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. பட் bowlingல இருந்தால் நவ்
எனிவேஸ் ரொம்ப தரத்தனை எங்கேயோ போயிட்டேன். சூப்பரா சொல்ல போட்டோம். வந்தேன். சூப்பரா நல்லா பவுலிங் பண்ணோம். அண்ட் பேட்டிங் பண்ணலாம். வி ரெஸ்ட்ரிக்டட் தெம். பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன், கைக்வாட் ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ண. 2 பேர்ட்டயும் ஒரு இன்டென்ட் இருந்துச்சு. கைக்வாட்டையும் அந்த இன்டென்ட் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கோர் வந்து 200க்கு மேல. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும்னு இருந்துச்சு. அண்ட் சூப்பராக விளையாண்டாங்க. பிரின்ஸ் யாதவையும் சரி, ஷாமியும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்பின்னர் விக்னேஷ் அவனை வந்து டக்குன்னு பேர் இதாயிடுச்சு. இது ரெக்கார்ட் ஆக டக்குன்னு இந்த பேர் மிஸ் ஆகும். ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ். அண்ட் அந்த லெக் ஸ்பின்னரை வந்து டிக்வேஷ் அந்த மாதிரி ஐ திங்க் ஸோ அதான் கரெக்டுங்க. ஸோ எனிவேஸ் யூ நோ ஹூ ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ அவனை வந்து அவுட் ஆகும்போது சஞ்சு நல்லா விளையாண்டு அவுட் ஆயிட்டான்னு இருந்தாலும் பேக் ஆஃப்மே எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஓகே உர்வில் பட்டேல் வந்து பவர் பிளேல இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐ திங்க் ஹி இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். வந்து உர்வில் பட்டேலை பத்தி டு பி ஹானஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருந்ததுன்னா அதுல என்ன நடக்குதுங்கிறது எனக்கு வீட்டில் நான் எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஏன்னா கத்தி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அதை போட்டோம் விட்டான் அப்பா இப்பான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கத்திக்கிட்டே இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுவாங்க, உர்வில் பட்டேலை கொண்டு வாங்கடா, உர்வில் பட்டேலை கொண்டு வாங்கடா, உர்வில் பட்டேலை கொண்டு வாங்கடான்ட்டு. அப்படி ஒருத்தி இருக்கிறதே எனக்கு தெரியாது இந்த சீசனுக்கு முன்னாடி. இவங்க பேசி பேசி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பட்டாசா ஒரு அந்த பேட்டிங் அவன் கொடுத்து அந்த 13 பால்ஸ்க்கு 50 ரன்ஸ் கொடுக்கும்போது அரவிந்த் வந்து he was so proud of himself. நான் சொன்னேன்ல உர்வில் பட்டேல் எனக்கே தோணுச்சு, ஓ ஆமா இப்படி ஒரு பர்சனை பத்தி ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்களே, அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பையன் அப்படிங்கிறது வந்து அதை எவ்வளோ அவங்க வந்து என்ன சொல்றது நோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நேற்று மேட்ச்ல வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. செம்மையாக இருந்துச்சு. நான் என்ன கண்டினியூஸாக ஒரு 6 6 அடித்தா நம்ம யுவராஜோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிடலான்னு நினச்சேன். அவர் ஒரே ஓவரில் அடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரே லைனில் 6 பால். பட் ஆனால் 5 6 ஒரு 4 இன்னொரு 6 இல்லை. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை பட் போன சீசனே உர்வில் பட்டேல் ஹி பிளேட். பட் என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பால்ஸ் 8 பால்ஸ்லேயே இல்லை 6 பால்ஸ் ஒரு 2 6 எப்பவுமே உர்வில் பட்டேலோட இது அப்படிதான். இந்த வாட்டி போன மேட்ச் கூட எனக்கு தெரியும் ஒரு ஸ்பின்னர் வந்து ஓகே இந்த பால் எதாவது நடக்கும் இல்லை உர்வில் பட்டேல் அவுட் ஆயிடுவான். இன்ஃபேக்ட் நான் வாஸ் ஆல்வேஸ் ப்ரெடிக்டிங் உர்வில் பட்டேல் விக்கெட்ஸ் முந்தின மேட்சஸ்லையும். இந்த இது இட் வாஸ் டேலர் மேட். அவன் வந்து டாப் 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 மேட்சா எங்கேயோ ஜஸ்ட் ஸ்நாச்ட் இட் அவே. உர்வில் பட்டேல் ஒவ்வொரு இன்னிங்ஸுமே அட்லீஸ்ட் ஒரு 25 பால்ஸ் விளையாண்டா நம்ம வந்து பெரிய இம்பேக்ட், ஹில் மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட். அப்படியே மாத்திடுவார் எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் இஸ் அ விக்கெட் கீப்பர் கூட. ஸோ வந்தால் ஹீல் வந்து கம்ப்ளீட்டாக ஹி வில் சேஞ்ச் த கேம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கொண்டு வந்து தான் நம்ம இப்போ டாப் 4ல இருந்திருப்போம், 5th இடத்துல இல்லாம. கண்டிப்பா. அண்ட் என்னன்னா ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சில விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு பொறுமை காக்கணும். சில இதுல வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற பால் அடிச்சுட்டு நம்ம ஏரியா இல்லைனா கூட கொஞ்சம். ஸோ இந்த மேட்ச்லேயே உர்வில் பட்டேல் போக கொஞ்சம் அப்படியே கேஸ் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் ரொம்ப ட்ரை பண்ணி படலை. ஏன்னா ஐ ஃபீல் அவங்க இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருந்துச்சு. அவுட் ஆன ஷாட் வந்து நல்ல ஷாட் ஆக்சுவலி. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி இதை கொஞ்சம் ஷேப் லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் உர்வில் சூப்பர் சூப்பர் கொஞ்சம் கொஞ்சம் இதா ஒரு 3 பால் பாரு அதுக்கப்புறம் இது பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணா மேபி அவன் வந்து அரவிந்த் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் ஸ்லோ டவுன்ல கொஞ்சம் இந்த பால்ஸ் வந்து ஓகே இது என் ஜோன்ல இல்ல இதை அடிக்க வேணாம், இது என் ஜோன் கிடையாது. ஏன்னா ஆல்ரவுண்ட் ஜோன் இருக்கு, சூப்பரா ஷாட்ஸ் எல்லாம் அட்டகா சும்மா காட்டான சுத்து இல்ல, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், வெரி குட் ஷாட்ஸ். அது வந்து சிலது என் ஜோன்ல இல்ல, ஓகே நான் வந்து தட்டி கொடுத்துடலாம் இதுக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 10 பால்ஸ் இருந்தானா மேட்ச் அப்பே க்ளோஸ். இப்போ நம்ம கடைசி ஓவர் வரைக்கும் ஐயோ சாமி அப்படின்னு இருந்துட்டு அதான் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் பிபி மாத்திரை சாப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய மேட்சை உர்வில் பட்டேல் எக்ஸ்ட்ரா ஒரு 20 பால்ஸ் நின்றுருந்தா நம்ம ஒரு 17 ஓவர்ஸ் அந்த மாதிரிலேயே அதுக்கப்புறம் ஒரு 20 பால்ஸ் இருந்துட்டு அவன் அவுட் ஆயிருந்தாலும் நம்ம ஒரு 17 ஒரு 18 ஓவர்ஸ்லேயே முடிச்சிருக்கலாம். லாஸ்ட்ல கொண்டு இல்ல உர்வில் பட்டேல் இன்னும் 20 பால்ஸ் இருந்தா 100 அடிச்சிருப்பான். நம்ம 14 ஓவர்ஸ்லயே முடிச்சிருக்கலாம். நம்ம நெட் ரன் ரேட்க்கு அது சூப்பர் பூஸ்டா இருக்கும். ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லா மேட்ச் ஜெயிச்சா இட் நாட் பி a problem, பட் ஸ்டில் நெட் ரன் ரேட் எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் இட் வாஸ் அமேசிங். சூப்பரா உர்வில் பட்டேல் பண்ணி
அதுக்கப்புறம் டக்குன்னு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. கார்த்திக் சர்மா இஸ் ஆக்சுவலி a குட் பிளேயர். கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொண்டு வராரு ஹானஸ்ட்லி. இங்க வந்து 7 ரன்ஸ் பெர் ஓவர் ரன் ரேட் ரிக்வயர்ட் ரன் ரேட் ஆனோடனே கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி கைக்வாட் அவுட் ஆகி அப்புறம் பிரெவிஸ் ஃபர்ஸ்ட் 4 அடிச்சுனே அவனுக்கு சரியா படல. ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கிளம்ஸியா இருந்துச்சு நம்ம டீம். அந்த டைம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோதாவா ஒரு இன்டென்ட் இல்லாம அந்த பீரியட் வந்து கொஞ்சம் ரொம்பவே இதா இருந்துச்சு. உர்வில் பட்டேல் இன்னிங்ஸ் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அண்ட் அப்புறம் கார்த்திக் சர்மா அவுட் ஆகி நான் இம்பாக்ட் பிளேயரா சர்ஃப்ராஸ் கான் வருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவன் வந்தானா குவிக்கா அவனும் வந்து ஒரு 10 பால்ஸ் இருந்தானா உர்வில் பட்டேல் அளவுக்கு பெரிய இம்பாக்ட்லாம் கூட ஹீல் டெஃபினெட்லி ஸ்கோர். சும்மா சர்ஃப்ராஸ் கான் இருக்கவே மாட்டான், ஏதோ பண்ணுவான். ஆனா அங்க பிரசாந்த் வீர் கொண்டு வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். பட் ஹி பிளேட் ரியலி வெல். உண்மையிலேயே பிரசாந்த் வீர் வந்து சின்ன பையன். சர்ஃப்ராஸ் கான் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முன்னாடி சர்ஃப்ராஸ் கான் ஆர்சிபிக்கெல்லாம் விளையாட நிறைய ஈஸ்டான். இவன் புது பையன் வந்து சூப்பரா விளையாண்டு ஒரு அஃப்கோர்ஸ் 2 கேட்ச் விட்டாங்க, ஃபைன். பட் ஸ்டில் ஹி பிளேட் ரியலி வெல். அந்த 2 கேட்ச் பிடிச்சிருந்தா ஆமா, அப்புறம் ஓவர் 10 தான் வந்திருப்பான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஓவர் 10 இருந்தாங்க, அகில் ஹுசேன் இருந்தா. ஸோ பேட்டிங் ஓரளவு கவர்டாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் ஹி பிளேட் ரியலி வெல். அந்த 2 6 அடிக்கலைன்னா நம்ம என்னன்னே தெரிஞ்சு கடைசி ஓவர் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஆக்சுவலி லைக் ஒரு 18 ஓவர்ஸ் அப்போ கூட நமக்கு ஓகே க்ளோஸாக தான் போகுது. நின்னாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் விக்கெட்ஸ் போகாம அப்படியே சிங்கிள் அடிக்காம ஒரு 2 ரன் ஓடிட்டு 4 அப்பப்போ 4 6 அடிச்சிட்டு இருந்தா ஒரு ப்ராப்பராக நம்ம வின் பண்ணிடலாம், திக்குன்னு போகாம அப்படின்னு நினச்சேன். அப்புறம் 19 ஓவரில் ஓகே ரைட்டு. நான் லாஸ்ட் ஓவரில் பார்க்குறேன், டேய் என்னடா உர்வில் பட்டேல் விட்டுட்டு போகும்போது ரன் ரேட் வந்து 7 இருந்தது, என்னடா இப்போ இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் தூபே வந்து அந்த 2 6 தூபே தான் அடிச்சான் 2 6மே. அப்போ வந்து ஆக்சுவலா ஷபாஸ் ஆனதுக்கு இருந்துச்சு. பட் பிகாஸ் தூபே அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி தே வில் நாட் ப்ரிஃபர் அ லெஃப்ட் ஆர்ம் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் தட் டு தூபேனால அவங்க ஷபாஸ் வந்து பிகாஸ் ஷபாஸ் ஆக்சுவலி நல்லா போடுறவன் தான். ஐ ஃபீல் தூபே இல்லாமல் ஓவர் 10ல இருந்திருந்தா ஷபாஸ் தான் போட்டிருப்பான். அதனால தான் மார்க்கர் கொடுத்து அவன் எல்எஸ்டி போலர். அவன் தான் அந்த 6 கடைசியில் அடிச்சான். இவங்க எல்லா விக்கெட்ஸ் போனதுக்கப்புறம் ஷபாஸ் அவன் தான் பேட்டிங்கும் பண்ணான். பேட்டிங் பண்ணி அவங்க அந்த ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. அண்ட் இது வந்து உண்மையிலே ஷபாஸ், அவன் பேட்டிங்கும் ஷபாஸ், போலிங்கும் ஒரு இதாக பண்ணான். பட் ஏதோ நான் வந்து கடைசியில் ஐயோ என்னடா ஆக போகுது நினச்சி ஒரு மாதிரி நெஞ்சு வழியே வந்துருச்சு. அப்புறம் கடைசியில் ஜெயிச்சிட்டோம். நார்மலா சிஎஸ்கே இப்படிதான் பண்ணுவோம் நிறைய டைம்ல. டிபிக்கல் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி ஈஸியா வின் பண்ற மேட்சை லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் திக்குன்னு அந்த பிபி வர வச்சு கடைசியில் வின் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல ஜெயிச்சு. ஏன்னா இதே மாதிரி தான் எஸ்ஆர்எஸ்க்கும் நடந்துச்சு. பட் அது ஜெயிக்கல, இப்போ ஜெயிச்சிட்டோம். ஸோ இட்ஸ் வெரி குட். நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம கரெக்டா வந்துட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மும்பை அப்படின்னு பார்த்தா அது டகன்னு ஆகி போய் மும்பை தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சு கடைசி ஓவர்ல அது வந்து நான் சொல்றேன், எனக்கு வந்து நாங்க வந்து 2024 ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே நாங்க போய் பார்த்தோம், பெங்களூர்ல போய் பார்த்தோம். அப்போதான் ஐ திங்க் அந்த பெரிய அந்த 2 டீமுக்கான கிளாஷ் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா தோத்ததுக்கு அப்புறம் எப்பவுமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவ்வளோ இல்ல. ஓகே எம்ஐ விசஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆர்சிபி வந்து ஒரு டீமா கூட எடுத்துக்கிட்டது இல்லடா யாரும். எப்பவுமே அவங்க லாஸ்ட்ல தான் இருப்பாங்க. இப்போ 2 வருஷம் தான் ஆடுறாங்க. அந்த 2024ல அந்த மேட்ச் முடிஞ்சு சிஎஸ்கே தோத்துருச்சு. வெளியே வரும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை ரொம்ப இது பண்ணாங்க. ஆர்சிபி சிஎஸ்கே வந்து எப்பவுமே ரைவல்ரி இருக்கு. ஓகே, ஜெயிக்கிற ஒரு ஆர்ச் ரைவல்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா நம்ம விக்டரியும் அந்த அளவுக்கு இருக்கு. பட் பெங்களூரும் சென்னை எப்பவுமே சவுத் இந்தியன் டாபி எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு அதுக்கு. அண்ட் வி ஆல்வேஸ் பின் சக்சஸ்ஃபுல். சிஎஸ்கே எப்பவுமே அவங்கள இது பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அந்த மேட்ச் என்னன்னா, இன்ஃபேக்ட் அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா நம்ம குவாலிஃபை, ஜெயிக்க கூட வேணாம், இந்த நெட் ரன் ரேட் குள்ள இது பண்ணி நம்ம குவாலிஃபை ஆயிருவோம்.
அது அந்த மேட்ச் கடைசியில தோனி இது பண்ணி கடைசியில தோத்தது தான் கொஞ்சம் ரொம்ப ஏன்னா அதுல நாங்களும் இருந்தோம். ஆப்வியஸ்லி அந்த ஆமா. கிரவுண்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவங்க ஒரு மாரி அதுதான் இதுதான். ரொம்பவே இதா இருந்தது. ஸோ எனக்கு அப்ப இருந்தே ரொம்ப நான் இது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் ஐபிஎல் மேட்ச் போயிருக்கேன். நம்ம சென்னை இதுல தான் மோஸ்ட்டா பார்த்துருக்கேன். இன்ஃபாக்ட் மும்பை கூட போய் கொரோனா டைம்லலாம் மும்பைல போய்லாம் நாங்க மேட்ச் பார்த்தோம். ஆனா என்னன்னா, அரவிந்த் எந்த மேட்ச்க்கு போனாலும் அந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்து போயிரும். ஆமா நான் கிரவுண்ட்ல போன எல்லா மேட்ச்சுமே இன்ஃபாக்ட் இன்ஃபாக்ட் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல சிஎஸ்கே தோத்த மேட்ச் நான் போன மேட்ச் தான். நான் இதுவரைக்கும் 3 தடவ போயிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 2 தடவ போன மேட்ச் நான் போனா வின் பண்ணிடுவேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். அரவிந்தோட போனேன், தோத்து போயிட்டாரு. நான் வந்து என்னோட அந்த லக் வந்து இன்னும் இதா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல 4 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் தே ஒன். 5th மேட்ச் வாஸ் அகைன்ஸ்ட் டெல்லி டேர்டெவில்ஸ். ஸோ அந்த மேட்ச் தான் நான் போனேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வந்துச்சு 2008ல. ஸோ கிரிக்கெட்டர்ஸ் நம்ம யாரு சேவாக் பார்க்க போறோம். கிளென் மெக்ராத்லாம் இருக்கான் ஃப்ரம் டெல்லி டேர்டெவில் சைட் சொல்றேன். என்னடா இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் ஆப்வியஸ்லி நம்ம பவர் ஹவுஸ் முத்தையா முரளிதரன், தோனி. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்ல வித்யுத் வந்து ஒரு 50 அடிப்பான். அண்ட் எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கான். இல்ல மேட்ச் போனங்காட்டி தெரியும். ஸோ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் போகும்போது நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும், நான் சில விஷயங்கள் தான் எதிர்பார்த்தேன். ஒன்று வந்து ரன் அவுட் எப்படி அந்த ஸ்க்ரீன்ல காமிப்பாங்களா, அந்த இது நான் அகேன் இது 2008ல 18 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ரன் அவுட் வந்து ஸ்க்ரீன்ல காமிப்பாங்களா எப்படி இது இருக்கும். அப்புறம் அப்போல்லாம் இந்த நோ பால் பீப் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த இது இன்னொன்று விக்கெட் போனால் நோ பால் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங். நம்ம அவுட் நினைச்சோம் நோ பால். ஸோ மேஜராக இந்த இதுதான் இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் அது எல்லாமே நடந்துச்சு. அது 2 விஷயமும் நடந்துச்சு. அண்ட் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னு பின்னாடி வந்துட்டோம். நாங்க அப்படி போயிட்டோம். இல்ல அது இருக்கிறதா. பட் பாயிண்ட் என்னன்னா இந்த நாங்க போன அந்த ஆர்சிபி சிஎஸ்கே ரைவல்ரி. ஓகே அது இருந்திருக்கு. ஓகே ஸோ அந்த மேட்ச் நான் வந்து இப்போ 2023லாம் கேட்டா நம்ம வின் பண்ணலன்னா ஆர்சிபி வின் பண்ணட்டுமே, ஒரு கப்பு தானே வின் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு இருந்தது. பட் அந்த 2024க்கு அப்புறம் டேய் இவங்களெல்லாம் வின் பண்ணவே விடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இட்ஸ் நாட் பிகாஸ் அவங்க நம்மளை வின் பண்றாங்கன்ட்டு இல்லை, நம்ம தோத்துட்டா எப்படி பிஹேவ் பண்றாங்கன்ட்டு. அவங்க தோத்தா நம்ம அந்த அளவுக்கெல்லாம் நம்ம பண்ணினது இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா தான் அந்த கிரவுண்ட்லயே இது வந்து இதை வேணா நம்ம ஒரு தனி வீடியோவே பண்ணலாம். அது ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு மாதிரி இதாக தான் இருந்துச்சு. as in people அந்த கிரவுண்ட்லேயே அந்த டிஜே அந்த ஹோல் பிஹேவியர் அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஐ வில் நெவர் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது. சென்னை திருப்பி சொல்றேன், இந்தியாவில் சென்னை வந்து த மோஸ்ட் நாலேஜபிள் க்ரௌட்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேர்ஸ் அ வெரி ஸ்டார்க் எக்ஸாம்பிள். இந்தியா பாகிஸ்தானுக்கும் மேட்ச் அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா இன்ஃபேக்ட் ஜெயிக்கிற மாதிரி போய் ஐ திங்க் சச்சின் அவுட் ஆனதுக்கப்புறம் டப்பா பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த சென்னை க்ரௌட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கும் பாகிஸ்தானுக்கு. அவங்க வந்து ஃபிளாக் எடுத்துட்டு கிரவுண்டு பூரா சுற்றுவாங்க. சென்னை ஆர்சிபி விடவா இந்தியா பாகிஸ்தான் விடவா சென்னை ஆர்சிபி. அவங்க வந்து அப்படி குட் கிரிக்கெட்டை எப்பவுமே வி அப்ரிஷியேட். அப்படிதான் நமக்கு பழக்கம். நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஐ டோன்ட் நோ நம்ம தமிழ்நாட்டு ஒரு இதான்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு அப்படிதான் பழக்கம். ஒரு குட் கிரிக்கெட்டை வந்து நல்லா விளையாடினா இட்ஸ் குட் அப்படின்னு அப்படி அப்ரிஷியேட் பண்ணி தான் பழக்கம். அந்த பழக்கம் அந்த வழக்கம் வந்து இங்க பெங்களூர்ல அதனாலதான் பெங்களூர் பழக்கணும் அப்படின்னு. ஆமா அது ஒரு இது இருந்தது. ஸோ நேத்து மேட்ச் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே மும்பையும் நம்மளுக்கு எதிரிங்களா, ஆர்சிபி நம்மளுக்கு எதிரிங்களா, இப்போ வச்சு பார்த்தா டே மும்பை ஜெயிக்கட்டும்டா ஆர்சிபி அடக்கணும்டா அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஓகே பார்க்கும்போது ஓகே மும்பையோட எப்படி இருக்காது. மும்பை வந்து எப்பவுமே ஒரு ஃபைட் நல்லா இருக்கும், ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது மும்பை ஜெயிக்குதேனா எனக்கு அப்படி எப்பவுமே இருக்காது. ஆர்சிபி பண்ற மாதிரி நம்மளுக்கு இது இருக்காது. கரெக்ட். அவங்க நம்மள தோக்கடிச்சாலுமே ஐயோ அவங்க எப்படா வின் பண்ணாங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நம்ம தோத்துட்டோமே அப்படிதான் இருக்கும். ஆர்சிபி கிட்ட டேய் அவங்க எப்படிலாம் வின் பண்ணாங்க அப்படி ஒரு இது இருக்கும். ஸோ நேற்று மேட்ச் நான் பார்க்கும்போது 19th ஓவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே நம்ம வந்து ஓகே ஆர்சிபி தோக்க போகுது சந்தோஷம் தான் அப்படின்னு நான் இருந்தேன். இல்ல நான் வந்து ஷெப்பர்ட் இருக்கான் ஒரு இந்த போலர் எப்படி இது பண்ண போறான். ஏன்னா இன்னைக்கு நேத்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 19th ஓவர் பும்ரா ரொம்ப நல்லா போட்டான். ஆமா அது ஆப்வியஸ்லி
பும்ராவோட ஓவர் இஸ் வெரி குட். இந்த ஓவர் சரி ஓகே இவன் எப்படி போட போறான், ஷெப்பர்ட் கரெக்டாக ஜோன்ல வந்துச்சுன்னா முடிஞ்சுது. ஏன்னா ஒரு 2 பால்ல மேட்ச் க்ளோஸ். அந்த அந்த இது வந்து இவன் ஃபர்ஸ்ட் நல்லா போட்டான், ஒரு வைடு போட்டான், அது ஓகே, அது ஒன்று ட்ரை பண்ணா இட்ஸ் ஃபைன். அப்புறம் நோ பால் போட்டான், அதுக்கப்புறம் நல்லா போட்டான். அந்த நோ பால் போட்டு ஃப்ரீ ஹிட் பாலே சூப்பரா போட்டான், செமையா இருந்துச்சு. ஓகே சூப்பரா போடுறான்டா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவன் திங்கிங் என்னன்னு புரியல. ஷெப்பர்ட் இந்த சைடு வந்துட்டான், ஷெப்பர்டுக்கு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டான், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ஃபுல்லா போட்டான், சூப்பர். அப்புறம் இந்த ரசிக் வரும்போது அவனுக்கும் ஏன் அது அப்போ ஒரு வைடு போட்டான், அந்த வைடு தேவையே இல்லை, ஸ்டம்புக்கு ஸ்ட்ரெயிட்டா போட்டாலே முடிஞ்சது கதை. கடைசி பால் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டம்புக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் போட்டுருப்பான், இப்படி தான் தட்டி விட்டுருப்பான். ஏன்னா அதே மாதிரி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டிருந்தாலே அவன் வந்து சிங்கிளே எடுத்திருக்க மாட்டான். மேபி அவன் சிங்கிள் எடுக்க தான் பார்த்திருப்பான், ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் ஷெப்பர்டுக்கு தான் ஸ்ட்ரைக் கொடுக்க பார்த்திருப்பான். அதுக்கு வேஸ்டா ஒரு வைட போட்டு அதுல அவங்க ரன் மாறிட்டாங்க. பாலும் கவுண்ட் இல்ல, எக்ஸ்சேஞ்சும் ஆயிட்டாங்க. ஸோ அவன் ஸ்ட்ரைக்லேயே இல்லை. ஸோ அது வேஸ்ட் ஆஃப் அ டெலிவரி. அப்புறம் புவி வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் திருப்பி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எதுக்கு பண்ணான். அவன் அது சூப்பரான ஷாட்டு. புவனேஷ்வர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கே நிறைய மேட்ச் தோனியோட இருந்து ஹி இஸ் ஒன் இட் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காலாம். ஸோ இப்படி போட்டு அடிச்சா போச்சு 6. அதுக்கப்புறமும் ஒரு வைடு போட்டான், ஃபைன், அவன் ஸ்ட்ரெயிட் இதுக்கு போட்டுருக்கலாம். அண்ட் லாஸ்ட் பால் 1 ball 2 runs to win, கரெக்டா ஸ்டம்புக்கு போட்டா. அவன் பிடிக்கல, தடுத்திருந்தாலே ஒரு ரன் தான் ஓடி இருப்பாங்க. சூப்பர் ஓவர் வந்து he was எப்படி சொல்றது, நல்லாவும் போட்டான் மோசமாவும் போட்டான். அந்த ஒரே ஓவர்ல he bowled really well, he also bowled very poorly, fielded very poorly. கேட்டா ரொம்ப புவர்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 4 பால் எக்ஸ்ட்ரா, அதுவும் அந்த கிரிட்டிக்கலான ஒரு ஓவர்ல நீ சொல்றது ஓகே. அரவிந்த் எப்பவும் சொல்லுவாங்க ஓகே ஒயிட் போனா பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுல நெக்ஸ்ட் ஒரு 2 பால் அந்த ஒயிட் லைனுக்கு போய் அவன் மிஸ் பண்ணாலும் அது நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். இன்டென்ஷன் ஓகே, அது வைடு அவன் என்ன ட்ரை பண்ணி இந்த ஜோன் ட்ரை பண்ணிருக்கா, கொஞ்சம் விலகிடுச்சு ஓகே. பட் நான் என்ன சொல்றேன், அந்த ரசிக்குங்கிற அந்த பிளேயருக்கு நீ அந்த லைனே வேணாம், நீ ஸ்டம்புக்கே போட்டிருக்கலாம், தேவையே இல்லாத இதாயிடுச்சு. ஸோ நோ பால் எல்லாம் ஆனா பரவாயில்ல, நம்ம எல்லாமே ஒரு நாள் நடக்கணும்னு நம்மளுக்கு இல்லைல்ல. ஸோ வந்து இப்படி ஆயிடுச்சு, இட்ஸ் ஓகே ஃபைன். சென்னை ஆர்சிபி கிரவுட் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரே ஐயோ டேய் தோக்கற மாதிரி இந்த மேட்ச். இப்படி எடுத்து கொடுத்து இந்த 4 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள ஃப்ரீ ஹிட். ஓகே, இது வந்து தட்ஸ் கிரிக்கெட், பட் இட்ஸ் த பியூட்டி ஆஃப் த கேம். டெஃபினெட்லி புவனேஸ்வர் குமாருக்குலாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். நம்ம சிஎஸ்கே எடுத்துக்க வேண்டிய பிளேயர் புவனேஸ்வர் குமார், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எனிவேஸ் நேற்று வாஸ் வண்டர்ஃபுல். உர்வில் பட்டேல், அதுவும் உர்வில் பட்டேல் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுற டைமில் அவங்க எல்எஸ்சிக்கே ஆன்சர்ஸ் இல்லை, அவனுக்கு எப்படி போட்டாலும் அடிக்கிறானடா, என்னடா இப்படி, ஏன்னா 6 6 6 6 6 4 6 அவன் டிசப்பாயிண்ட் ஆகிறான், ஐயோ இது 4 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதனால வந்து ஐயோ அந்த 6 போலயே நம்ம ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ கைஸ், நாங்கள் வந்து அகெயின் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா, இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா, we would really like to hear your opinion. ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் ஒரு ரியாக்ஷன் முன்னாடி ஏதோ கருப்பு ட்ரெயிலர் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. பீப்புள் were really kind with their comments. ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பித்து we just doing something. ஸோ எந்த டைரெக்ஷனில் போகணும், எப்படியெல்லாம் போகணும்னு we don't know. ஸோ நிறையா என்ன சொல்றது, ருக்கி மிஸ்டேக்ஸ், நிறையா ஒல அப்படின்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஜஸ்ட் let us know your comments and let us know your feedback. என்ன எப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லை குறைங்க, ரொம்ப பேசுறீங்க, இதெல்லாம் நான் பார்க்க விருப்பம் இல்லை, வாட் எவர், ஜஸ்ட் பி கைண்ட் அண்ட் பி கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ நீங்கள் ஏதாவது இது பண்ணீங்கன்னா சொல்லுங்கள், இல்லை ரொம்ப அவ்வளோன்னு பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, அப்படி தான் நாங்கள் இருக்கோம். இது கொஞ்சம் எடிட் பண்ண முடியும், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ கைஸ், மிக்க நன்றி ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். மேட்ச் ப்ரிவ்யூ பேசும், திருப்பி எல்எஸ்ஜியோட தான் மேட்ச், அது வந்து லக்னோவில் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதோட ப்ரிவ்யூவிலும் நம்ம சந்திப்போம். அண்ட் that will be little bit more, I hope this was interesting. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுவோம், என்னெல்லாம் நடக்குது, நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு அது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் ப்ரெடிக்ட்னா சும்மா ப்ரெடிக்ட் தான், நம்ம என்ன சொல்கிற இதை யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. தமிழ்நாடு எலெக்ஷனே யாராவது ஒருத்தங்க அந்த எக்ஸிட் போல தவிர மட்டும்தான் கரெக்டாக. ஆக்சிஸ் பேங்கா, ஆமாங்க
ஆக்சிஸ் பேங்க் இல்ல. ஆக்சிஸ் பேங்க் இல்ல. ஓகே. அவங்க வந்து மை ஆக்சிஸ். அது வந்து இல்ல. அவங்கள தவிர யாராவது ப்ரெடிக்ட் பண்ணத நினைச்சா? ஸோ ப்ரெடிக்ஷன்லாம் இதுல இன்ஃபாக்ட் அது வந்து இது பீப்பிள் வோட் பண்ணுது. இது வந்து ஸ்போர்ட். இதுல ப்ரெடிக்ட்டே பண்ண முடியாது. ஓகே. இப்படிதான் போக வாய்ப்பு இருக்குன்னு வேணா சொல்லலாம் ஒழிய யூ கேன் நெவர் ப்ரெடிக்ட். அண்ட் yes, so that's it guys. Thank you for watching and have a wonderful day, have a wonderful week. நன்றி. பாய். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.